யார்கிட்ட வாங்குறதுனே தெரியலையே. போன இஎம்ஐக்கு ரவிட்ட வாங்கிட்டோம். ஜெகன்கிட்ட கேட்டா அவன் நம்ம சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ணுவானே. சரி சாமி சீனிட்ட கேட்போமா? ஆஹா, அவன் நம்ம வீடியோ கூட லைக் போட மாட்டான். பேசாம வட்டிக்கு வாங்கிட வேண்டியதான். என்ன ஷாப் மண்டே சொல்லிட்டு இருக்க, வீடியோக்கு கண்டென்ட் கிடைக்கலையா? இல்ல சேட்டு, இஎம்ஐக்கு அமௌண்ட் பத்தல, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு சொல்றீங்கோ? இது அதை விட டேஞ்சர் ஆச்சு. வீடியோ கண்டென்ட் நல்லா இல்லைன்னா கூட கமெண்ட்ல திட்டிடுவாங்கோ. ஆனா நீங்க இஎம்ஐ கட்டலைன்னா வேலை வித்தியை விட்டு வந்து நேர்ல வந்து திட்டுவாங்கோ. ஆமாய்யா, இன்னும் 2 நாள்ல இஎம்ஐ போகும், அதுக்குதான் அமௌண்ட் பத்தல, அதான் யார்கிட்டயாவது வாங்கலாமான்னு சொல்லி போனை பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு வேணும்னு சொல்லு சார், நம்மால் பேடிஎம் பண்றான். யோ நீயா? யோ நான் என்ன இஎம்ஐல கீ சென்னை வாங்கியிருக்கேன், கியா கார் வாங்கியிருக்கையா, மாசம் 30,000 இஎம்ஐ கட்டணும். கியா சாம்? கியா சாப்பாடு இல்லடா, சமோசா வாயா, கியா கார். உனக்கு என்ன டெய்லி ஒரு 200 300 சம்பளம் இருக்குமா? எல்லாத்தையும் ஏன்ட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? என்ன பரிதாபங்கள் புரிய பாத்தியா சார்? எந்த காலத்துல இருக்கு, நான் ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு 2000? அப்போ மாசம் 50,000க்கு மேல வருமையா? உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு, எவ்வளவு நாள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டில கலெக்ட் பண்ணி தர்றான். ஓ வாட்ஸ்அப் கம்யூனிட்டில வச்சிருக்கீங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஊருக்கு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கோம். அரிசி கடையில இருந்து அடையார் ஆனந்த பவன் வரைக்கும், ஓலா கேப்ல இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லாம் நம்ம ஆளுதான் சார். அடப்பாவீங்களா? அப்ப வாங்குற சம்பளத்துல என்னையா பண்ணுவேன்? அதை அப்படியே ஊருக்கு அனுப்பிடு சார். ஊர்ல 10 சென்ட்ல அமீர் கான் பங்களா கட்டுறான். அமீர் கான் தானே கட்டுறாரு, நீ ஏன் அனுப்புற? சார் நம்மால் பேர் அமீர் கான், எங்க கொலசாமி பேரு சார். ஆளை பார்த்தா அம்மிக்கல்ல மாதிரி இருக்கான், அமீர் கான் பேர் வச்சிருக்கான். யோ உங்க ஆளுங்களா தான் இங்க வந்துட்டீங்களே, அப்ப அங்க யாரையா வீடு கட்டுறது? எல்லாம் உங்க ஆளுங்க தான் சார். எது எங்க ஆளுங்க? காமெடி பண்ணாதையா, நாங்க இங்க ஒழுங்கா வேலை பார்க்கலாம் தானே நீங்க எல்லாம் இங்க வந்து பூந்தீங்க அப்படின்னு நீங்க தானே பாஸ் சொல்லிக்கிறீங்க. யோ என்னையா சொல்ற, இது புதுசா இருக்கே. ஆமா சார், வரோம் ஒரு ஆள் பெட்டி அனுப்புறோம் இங்க இருந்து. 100 நாள் வேலை 300 நாளைக்கு சொன்னா எல்லாம் கிளம்பிட்டாங்கோ. பெட்டியா? அப்படின்னா அன்ரி சார் கோச் சார், ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வர புக் பண்ணிடுவோம். என்னையா சொல்ற, அட்லீஸ்ட் எங்களுக்காவது டிக்கெட் புக் பண்ணி கூட்டு போறியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கியா சாப் கெட்டா பார்த்தா பேசுதோ, ட்ரெயின் டிக்கெட் எடுத்தா எங்க கொலசாமிக்கே ஆகாதோ. அடையப்பா, இல்லைன்னா மட்டும் உங்க ஆளுங்க தக்கல டிக்கெட் புக் பண்ணி வந்துருவீங்க. வர எல்லாருக்கும் 4 பாக்கெட் பீடா நெத்தியில போட்டு 4 வார்த்தை ஹிந்தி, அவ்வளவுதான் சார். டிடிஆர் பக்கத்திலே வரமாட்டார், தெரிச்சு ஓடிடுவார். அப்புறம் சங்கர்ஜி, இந்த வாரம் ஒரு பெட்டி அனுப்புறோம், 100 நாள் வேலை 400 நாளைக்கு இருக்கு, போறீங்களா?